ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நார்மலாக ஹோட்டலுக்குலாம் போனாலே நான் வந்து ஆர்டர் பண்ணுறது சோளாபூரி தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சோளாபூரி வந்து இப்போ வீட்டில் தான் மேக்ஸிமம் இப்போ நான் செய்கிறது, ஹோட்டலில் போய் நான் சாப்பிட கிடையாது. அந்த அளவுக்கு வீட்லேயே நான் ரொம்ப சூப்பராக செய்வேன். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி செய்கிறேங்கிறத காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ சோளாபூரினாலே நம்ம மைதா மாவில் தான் இது செய்யணும். கோதுமை மாவில் செய்யணும், ஏன் மைதா மாவில் செய்கிறீங்கன்னா கேட்காங்க. மைதா மாவில் செஞ்சாதான் அந்த டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் நீங்கள் ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கோ அது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப்புக்கு நான் 4 கப் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுனால மீதி இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடுத்த நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 4 கப்புக்கான அளவு எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு 2 கப்பு உங்களுக்கு தாராளமாக போதுமாக இருக்கும். நிறைய பேருக்கு 2 பேர் இருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஹாஃபாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ 4 கப்புக்கான அளவு சொல்கிறேன். கூடவே 4 ஸ்பூன் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரவை இது கூட போடணும். 4 கப்புக்கு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை, இப்போ நான் வந்து 8 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். 8 ஸ்பூன், இது அரை கப்பு. இப்போ 4 ஸ்பூன்னா நீங்கள் வந்து 1/4 கப்பு வரும். இது வந்து 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 கப்புக்கு 8 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு, அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் ஃப்ளஃபியாக வரும். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 கப் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன். இது வந்து நம்ம 4 கப் எடுத்துக்கிறதுனால ஒரு 4 கரெக்டாக 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் இதாக பிசைறதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி அது நல்லா ஃபுல்லாக போட்டு, ஆனால் தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைக்கலாம். இந்த மாவை வந்து இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். நமக்கு மாவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிசைய வேண்டியது இருக்காது. டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி டக்குன்னு நிறையா ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு நல்ல ஒரு டவல் எடுத்து ஈரப்படுத்தி நல்லா புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஈரமாயிடக்கூடாது. அதுக்காக இதை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மாவை. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நமக்கு செய்யும்போது நல்லா ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு வரும். ஸோ ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவை வந்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக எவ்வளோ பெருசு, அதாவது நம்ம வந்து கடையில் போடுற மாதிரி ரொம்ப பெரிய சைஸ்லலாம் நம்ம போட முடியாது. நான் இப்போ இந்த கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வந்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் போடுறதுக்கும் அது போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆயிலை வந்து ஊற்றிட்டு நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எத்தனை பால் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் இந்த சைஸில் பால் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலேயே அந்த டவலை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈரம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஆயிலை கீழே அப்ளை பண்ணிக்கலாம். மாவு வச்சு செஞ்சோம்னா அந்த எண்ணெயில் போடும்போது அது ஃபுல்லாக வந்து மாவாயிரும். அதனால் ஆயில் வந்து அப்ளை பண்ணி நம்ம சேர்ப்போம். அதே மாதிரி ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கட்டும். ரொம்ப திக்காகவும் எடுத்துறாங்க, ரொம்ப இதாக எடுத்துறாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மெதுவாக போடுவேன். ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுருங்க. சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் போட்டுக்கோங்க. மடங்கி விழுந்துச்சு. இதை லைட்டாக அப்படி அமுக்கி விட்டாலே நமக்கு வந்து புஷ்ஷுன்னு வந்துடும். எப்படி வருதுன்னு இந்த மாதிரி நம்ம லைட்டாக அமுக்கி விட்டுக்கணும், அவ்வளோதான். இது வந்து ஹோட்டலில் போய் நம்ம இப்போ வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இப்போலாம் நல்லா ஃபுல்லாக வந்து சோளாபூரி நாங்கள் வீட்டிலே தான் செஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு பஃப்னு ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் கொஞ்சம் இந்த கடாய் சின்னதாக இருந்தால் சின்ன சைஸில் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒன்று எடுத்தாச்சு. அதை நான் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து காமிச்சிடுறேன். இதுக்கு நான் சென்னா மசாலா வச்சுருக்கேன். சென்னா கிரேவி தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கணும். எப்போவுமே நான் இதுக்கு வந்து இது சும்மா போடுறத விட இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு ஒரு லெமன் எடுத்து லெமனை புழிஞ்சிக்கோங்க. லைட்டாக லெமனையும் புழிஞ்சி, இது சூடாக இருக்குது. இது சுட சுட சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்கு பாருங்க, நல்ல ஒரு சாஃப்ட்டு. இதை அப்படி வச்சு எடுத்து எண்ணெய் சட்டியில் நிற்கிறதுனால நல்ல ஒரு பேர்வை வேற. எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. இந்த சென்னா வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. இந்த இது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கை படுறதுக்கு மேலே நல்லா வந்து இதாக இது பாருங்க. இதுதான் 2 மணி நேரம் நமக்கு ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சு செய்யும்போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து 1-2 பிள்ளைங்க நிறுத்தாதுங்க. நல்லா சாப்பிட்ற பிள்ளைங்கன்னா 4 வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.